தமிழ்நாடு அரசியலில் மீண்டும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது கீழடி அகழாய்வு. முடிவுகளை வெளியிட மத்திய அரசு மறுக்க அதற்கு கடுமையாக எதிர்வினையாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக. அதன் ஒரு பகுதியாக பாஜக மற்றும் அதிமுகவை குற்றம் சாட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உங்களில் ஒருவன் என்ற பெயரில் திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியிருக்கும் மடலில் கீழடியில் நடந்த அகழாய்வுகள் தமிழர்களின் நாகரீகம் தனித்துவமான நாகரீகம் என்பதையும் தமிழர்களின் பண்பாடு மிகவும் தொன்மையானது என்பதையும் ஆதாரப்பூர்வமாக மெய்ப்பித்த அகழாய்வாகும் என பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கூட இதுவரை தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் கீழடியில் நடைபெற்றிருக்கும் ஆய்வுதான் மிகச் சிறப்பானது என புகழ்ந்திருப்பதாகவும், ஹரப்பாவை ஒத்த தமிழர் நாகரிகத்திற்கான கீழடி சான்றுகளை உடனடியாக காப்பாற்றவும் பாதுகாக்கவும் தவறினால் அவை முடங்கி போகும் பேராபத்து உருவாகும் என்றும் கலைஞர் சமூக வலைதள பதிவை வெளியிட்டிருந்ததாகவும் முதலமைச்சர் நெகிழ்ந்து குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் என்றால் கசப்புடனும் தமிழர்கள் என்றால் வெறுப்புடனும் பார்க்கக்கூடிய பாஜக அரசு கீழடி அகழாய்வுகளில் வெளிப்பட்ட தமிழ் பண்பாட்டின் பெருமையை மறைக்கவும் புதைக்கவும் தொடர்ந்து முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். கீழடி அகழாய்வின் வாயிலாக தமிழர்களின் வைகை ஆற்று நாகரிகம் ஏறத்தாழ 2500 ஆண்டுகள் முதல் 3000 ஆண்டுகள் வரை பழமையானது என்பது தெளிவாகிறது என்றும், அகழாய்வில் கிடைத்த பொருட்களை வகைப்படுத்தி புனே, பெங்களூரு, அமெரிக்காவின் புளோரிடா மற்றும் இத்தாலி ஆகியவற்றிற்கு அனுப்பி அங்கு ராயல் டெஸ்டிங், கெமிக்கல் டெஸ்டிங், கார்பன் டேட்டிங் உள்ளிட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு அறிவியல் பூர்வமாக முடிவுகள் பெறப்பட்டு அதன் அடிப்படையிலேயே 2023 ஆண்டு 982 பக்க இறுதி அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணா சமர்ப்பித்ததாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தனை ஆய்வுகள் அறிவியல் பூர்வமான முடிவுகள் கிடைக்கப்பெற்றும் கீழடி அகழாய்வு முடிவுகளை வெளியிடாமல் காலம் தாழ்த்தி தமிழரின் பண்பாட்டு பெருமையை மறைக்க நினைக்கும் பாஜக அரசு கூடுதல் சான்றுகள் தேவை என்று இறுதி அறிக்கையை திருப்பி அனுப்பியிருப்பதாக சாடியிருக்கிறார். இது தமிழ் பண்பாட்டின் மீதான பாஜக அரசின் அப்பட்டமான தாக்குதல் என்றும் காட்டமாக விமர்சித்திருக்கிறார். தரவுகள் எதுவும் இல்லாமல் கற்பனையான சரஸ்வதி நாகரிகத்தை முன்னிறுத்தி திராவிட பண்பாட்டு அடையாளமான சிந்துவெளி நாகரிகத்தை அழிக்க நினைக்கும் பாஜக இதுவரை சரஸ்வதி நாகரிகத்தை எந்தவித அறிவியல் சோதனைகள் மூலமாகவும் நிரூபிக்கவில்லை என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் தமிழர் பண்பாட்டு அடையாளமான கீழடி அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் ஒவ்வொன்றும் உலக தரத்திலான அறிவியல் பூர்வமான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டும் கூட அதனை ஏற்பதற்கு பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசுக்கு மனசு வரவில்லை என குற்றம் சாட்டியிருக்கும் முதலமைச்சர் அந்த அளவிற்கு தமிழ் இனத்தின் மீதான வெறுப்பு பாஜக கொள்கைகளில் ஊறி கிடப்பதாக விமர்சித்திருக்கிறார். கீழடி அகழாய்வு முடிவுகளை ஏற்க மறுக்கும் பாஜக அரசின் மொழிவெறி, இனவெறி நடவடிக்கை பற்றி அதிமுக வாய் திறக்கவில்லை என்று அவர், அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்த பழனிசாமி எப்படி வாய் திறப்பார் என்றும் வினவியிருக்கிறார். தமிழ் பண்பாட்டின் காலம் 5300 ஆண்டுகளுக்கு முந்தைய தொன்மை கொண்டதாக இருப்பதை இரும்பின் தொன்மை என்ற பன்னாட்டு தரத்திலான ஆய்வுகள் வாயிலாக நிரூபித்திருப்பதாக பெருமிதத்துடன் கூறியிருக்கும் முதலமைச்சர் தமிழ் பண்பாட்டின் பெருமைக்குரிய இரும்பின் தொன்மை முடிவுகள் குறித்து ஒரு ட்வீட் போடக்கூட பிரதமர் தொடங்கி பாஜக ஆட்சியினருக்கு மனம் வரவில்லை என்றார். தமிழ்நாடு பாஜகவினரும் தங்கள் இன மொழி உணர்வை பதவிக்காக தலைமையிடம் விற்றுவிட்டு தமிழர்களுக்கு துரோகம் இழைத்திருப்பதாகவும் முதலமைச்சர் விமர்சித்திருக்கிறார். இறுதியில் கீழடியிலும் சென்னையிலும் ஒலித்திருப்பது முதற்கட்ட முழக்கம் என தனது மடலில் குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் இந்த முழக்கம் டெல்லி வரை தொடர்ந்து எதிரொலிக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழரின் பண்பாட்டு பெருமையை நிலைநாட்டும் வரை திமுகவின் போராட்டம் ஓயவே ஓயாது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறுதியிட்டு தெரிவித்திருக்கிறார்.